நிதியமைச்சர் மரிய வில்சன் இங்கிலாந்து அரசர் அல்ல, அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டேன் என்று கூற முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் மரிய வில்சனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார். செந்தில்குட்டி, தற்போது அமைச்சர் மரிய வில்சனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தெரிவித்துள்ளது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வரக்கூடிய அவருடைய சகோதரர் மரிய குலோத் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று மரிய குலோத் அவருடைய மனைவி கரோலின் ஆகியோரை தாக்கியதாக லாஸ்பேட்டை காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் மரிய வில்சன் தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவானது நீதிபதி லட்சுமி நாராயண் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மரிய வில்சன் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து வருவதால் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்த நீதிபதி நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது என கூற நிதியமைச்சர் மரிய வில்சன் ஒன்றும் இங்கிலாந்தின் அரசர் அல்ல என்றும் நரசிம்மராவ் பிரதமராக இருந்த போதே நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார், மனுதாரர் மாநிலத்தின் நிதியமைச்சர் மட்டும்தான் என்பதையும் அப்போது நீதிபதி கடும் ஒரு அதிருப்தியை சுட்டிக்காட்டினார். அமைச்சராவதற்கு முன்பு நீதிமன்றத்தில் ஆஜரான அமைச்சர் மரிய வில்சன் பதவிக்கு வந்த பிறகு ஆஜராக மாட்டாரா என்ற கேள்வியும் நீதிபதி எழுப்பினார். அப்போது புதுச்சேரி காவல்துறை தரப்புல வேளாங்கண்ணி ஆலய கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு அமைச்சர் செல்லவிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி அமைச்சர் வேளாங்கண்ணிக்கு சென்று திரும்பும் போது நீதிமன்றத்தில் ஆஜராகலாமே என்ற ஒரு கேள்வியும் எழுப்பினார். மேலும் நீதிமன்றத்தில் தொடர்ந்து ஆஜராகாமல் இருக்க முடியாது, அமைச்சர் சட்டத்துக்கு மேலானவர் அல்ல என்ற தகவலை மக்களிடம் தான் கொண்டு செல்ல விரும்பவில்லை என்று நீதிபதி தெரிவித்தார். எந்த தேதியில் அமைச்சர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராவார் என தெரிவிக்கும்படி இன்று பிற்பகலுக்குள் அந்த பதிலை தெரிவிக்கும்படி அமைச்சர் மரிய வில்சன் தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை இன்று பிற்பகலுக்கு தள்ளி வைத்திருக்கிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.